ஒரு கட்சி பாஸ் ஆகி இதுவரை பதவி ஏற்கவில்லை. அதுக்கு முன்னாடியே என்னெல்லாம் தவறுகள் நடக்குது பார்த்தீங்களா மக்களை? இதுக்கு இந்த தாவேக தலைவர் அவர் விஜய் அவர்கள் ஏன் கண்டனம் தெரிவிக்கல? ஒரு கேக்கு வெட்டியது, அந்த கேக்கு வெட்டும் போது பட்டா கத்தியால் வெட்டிய வீடியோ யார் போட்டாலும் சமூக வலைதளங்களில் அவர்களை உடனடியாக கைது பண்ணது இந்த அரசாங்கம் பிரச்சனையாகுது. ஆனால் இந்த கட்சியை சார்ந்த ஒரு எம்எல்ஏ அவர் இந்த மாதிரி கேக்கு வெட்டுக்கு பட்டாக்கத்தியை பயன்படுத்தியது சாதாரண தொண்டர்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு எம்எல்ஏ இதை செய்யும்போது நாளைக்கு நான் செய்யலான்னு எனக்கு தோணாதா? இல்லை இன்னொருத்தனுக்கு அதை மாதிரி கேக்கு செலிப்ரேஷன் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு அவனுக்கு தோணாதா? ஆட்டுக்குட்டியை பலி கொடுத்து அதிகாரத்துக்கு போன அந்த அதிகாரம் நிலைச்சிருக்குமா தாவேக தலைவர் விஜய் அவர்களே? இந்த மாதிரி செயல்கள் செய்யாதீங்க அப்படின்னு ஏன் நீங்க கண்டனம் கொடுக்கல? அவங்களுக்கு ஒரு அறிக்கை கொடுக்கல? உங்க கட்சியில் உள்ள மிகப்பெரிய பொறுப்புல இருக்க யாருமே இதை பற்றி பேசலையே. உங்களுக்கு வெறும் அதிகாரத்துக்கு வரணும். அது யாரு செத்தான எந்த உயிரை கொண்டாலும் குழப்பம் இல்லை, புரியுதா? அப்படித்தானே நீங்க சிந்திச்சிதியா? அப்ப அது தவறான அரசியல் இல்ல. லாஸ்டா ஒரு விஷயம் சொல்லி, விஜய் அவர்களுக்கு வாக்கு செலுத்தின ஒவ்வொருத்தரும் யாருக்கும் நேர கோயிலுக்கு போங்க, கோயிலுக்கு பாவத்துக்கு பரிகாரத்தை தேடுங்க. இல்லைன்னா அந்த பாவம் உங்களை ஏழை ஜென்மம் எடுத்தால் உங்களை விட்டுட்டு ஒரு துளி போகாது.